ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்துக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார். என் அன்பு தம்பி தங்கச்சி, இயேசப்பா நம்ம ரொம்ப நேசிக்கிறார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், நம்மை படைத்தவர். நமக்காக சிலுவை சுமந்து நமக்காக ரத்த சிந்தி நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க மனிதர்கள் உலகம் முழுவதும் அலைந்து திரிகிறார்கள். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, கர்மத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு இரட்சகராய் இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து நமக்காக சிலுவை சுமந்து நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இவராலே ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு, பரலோக பாக்கியம் உண்டு. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிறார், சமாதானத்தை சந்தோஷம் தருகிறார், விடுதலை தருகிறார். கூப்பிடும் போது ஓடி ஓடி வந்து நமக்கு நன்மை செய்கிறார். ஆகையினால் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார். எந்த வியாதியா இருந்தாலும், எந்த நோயா இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு விடுதலை தரார். ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்கிறார். எங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்த ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரா சகோதரியே, உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை இயேசு ஜெயமாய் மாற்றுவார். இனி காலம் இல்ல, நேரம் இல்ல, இன்றே மனம் திரும்புகிற ஒரு காலமா இருக்கிறது. ஆகினால் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார், நன்மைகளை செய்து உங்க வாழ்க்கையை உயர்த்தி வைப்பார். ஆகினால் இந்த இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். நான் வாழ்கிற காலம் கடைசி காலமா இருக்கிறது, கொடிய காலமா இருக்கிறது. ஆகினாலே நம்மை நோக்கி அநேக அழிவுகள் ஆபத்துகள் வருகிறது என்று உலகத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆகினாலே பைபிள் கூட சொல்லுகிறது, பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் வரும், வானத்துல எல்லாம் அநேக அடையாளங்கள் எல்லாம் நடக்கும்னு. ஆகினாலே இந்த கடைசி நாட்களிலே இருக்கிற நாம் ஆண்டவர் இயேசுவை நம்பும் போது நிச்சயமா நாம் பாதுகாக்கப்படுவோம், விடுவிக்கப்படுவோம். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த கிராம மக்களை ஆசீர்வதியும். சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவங்களை ரட்சியும். கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை தாரும். அன்றொரு பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். இந்த கிராமம் ரட்சிக்கப்படவும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.